முதல்ல சிவபெருமான்னா யாருங்கிறது தெரிஞ்சிருக்கணும், சிவலிங்கம்னா என்னங்கிறது தெரியணும். ஒரு சிவலிங்கத்தை எடுத்தோம்னா நமக்கு தெரியுது பானம் தான் தெரியுது, அது வந்து ருத்ர பாகம்னு பேர். அதுக்கு நடுவில் இருக்கிறது விஷ்ணு பாகம்னு பேர், அதுக்கு கீழே இருக்கிறது பிரம்ம பாகம்னு பேர். இல்லை இவ்வளோ இருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வட இந்தியாவில் வந்து நாலந்தா பல்கலைக்கழகம்னு இருந்த மாதிரி இங்கே ஏன் அந்த மாதிரி ஒரு பல்கலைக்கழகம் அந்த மாதிரியானது எதுவும் இல்லை? இருக்கேன் நம்ம மாமல்லபுரத்தில் பள்ளி. ஆமாம், அது சொன்னாங்க. இங்கே சோழர் காலத்தில் சொல்கிறேன், சோழருடைய இதில் இருந்திருக்கும் சார். ஆகமம்லாம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதெல்லாம் நமக்கு கல்வெட்டு சான்றுகளே. கட்டிடக்கலையை சொல்கிறேன், கட்டிடக்கலைக்கே தான் சார். கட்டிடக்கலை அது ஆகமும் சிற்பமும் ஒன்று நாலந்தா காஞ்சிபுரம் இதெல்லாம் சொல்கிறது போல் இந்த சோழர் தேசத்தில் வந்து அந்த மாதிரிலாம் இவ்வளவு அறிவாளிகள் இவ்வளவு சிறந்த தாட்சி இவங்க அந்த நிச்சயம் இருந்திருக்கும் சார், இருந்திருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா ஆகமத்தையும் ஆகமங்கள் நடக்குது அப்படின்னு சொன்னாலே அந்த கோயிலை அவங்களுக்கு அமைப்பதை அவங்க சொல்லி கொடுத்துருப்பாங்க. இல்லை ஆகமம் அப்படிங்கிறது வந்து கடவுளை வழிபடும் முறை, வழிபாடு முறை. நான் சொல்கிறது கட்டிடம் கட்டும் முறைன்னு இல்லை. நீங்கள் இந்த கட்டடம் கட்டினாதான் அந்த ஆகமத்துக்கு வழி இடம். அதனால் ரெண்டுமே அவங்க சொல்லி கொடுத்து வந்திருப்பாங்க, ரெண்டுமே இருந்திருக்கும். ஆனால் நமக்கு பல சான்றுகள் வந்து நமக்கு இன்னும் கிடைக்கல. நிறைய ஆய்வுகள் பண்ணணும் சார். நிறைய இடங்களில் கோயிலில் கல்வெட்டுகள் நிறைய இருக்குது. உங்களுக்கு தெரியும், இப்போ அண்மையில் கூட வந்து இப்போ மைசூரில் எல்லா கல்வெட்டுகள் இன்னும் நிறைய தமிழ் கல்வெட்டுகள்லாம் இருக்குது. அதை கொண்டு வந்து இங்கே தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரணும்னு. ஸோ அந்த கல்வெட்டுகளை எல்லாம் படிக்கிற போது கிட்டத்தட்ட 20,000க்கு மேற்பட்ட கல்வெட்டுகள் அங்கே படிக்காமல் அப்படியே இருக்குது. இப்போ ராஜராஜ சோழன் பற்றி ரொம்ப பலவித தகவல்கள் சொன்னீங்க, கேட்குறப்ப பிரமிப்பாக இருக்குது. இப்போ பல பேருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ராஜராஜ சோழன் தெரிந்த அளவுக்கு ராஜேந்திர சோழன் தெரியாது. ராஜேந்திர சோழன் பேரெல்லாம் வச்சுருப்பாங்க, வீட்டில் பிள்ளைகளுக்கு பேர் வைப்பாங்க, பெரியவர்கள்லாம் பல பேர் இருக்காங்க, ஆனால் தெரியாது. ஆனால் உங்களை மாதிரியான வரலாற்று ஆராய்ச்சியாளர்லாம் பார்த்தீங்கன்னா ராஜராஜ சோழனை விட ராஜேந்திர சோழனை பார்த்து வியக்கிறீங்க. அப்படி எந்த விதத்தில் ராஜராஜனை விட ராஜேந்திர சோழன் இன்னும் ஒரு வியக்கத்தகு மன்னனாக அவர் வாழ்ந்திருக்காரு? ராஜராஜன் வந்து நம்முடைய ஒரு பெரிய கோயிலை கட்டினாங்க. பல பல பணிகளெல்லாம் அவர் செஞ்சுருக்கார். இறைப்பணிகள் இப்போ மக்களுக்கு தேவையான பணிகள்லாம் செஞ்சுருக்கார்.